மகாபாரத போர் 18 நாள் நடந்துச்சு. 17வது நாள் சாயந்தரம் கர்ணன் இறந்துடுறாரு. அப்படியே 2 பக்கமும் அழுகுறாங்க. துரியோதர பக்கமும் அழுகுறாங்க, இந்த பக்கம் பாண்டவர் பக்கமும் அழுகுறாங்க. என்னடா இப்படி ஆகிப்போச்சு, ஒரு எதிரினாலும் இப்படி சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே அன்னைக்கு போரே நிறுத்தி போடுறாங்க 17வது சாயந்தரம். அது மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்த எலெக்ஷனு தேர்வு முடிவு வெளியான உடனே ஐயையோ தாங்கவே முடியல. பரம எதிரியாக இருந்தாலும் திமுக தலைவர் ஸ்டாலின் தோத்தருவார். தமிழ்நாடே அந்த மாதிரி கொந்தளிச்சு நிற்கிதுங்க. எதிரி கூட அந்த மாதிரி ஒரு இது வரக்கூடாது, எப்படி ஒரு தலைவர் தோத்துட்டாரே அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கஷ்டத்தை நான் மட்டும் நினைக்கல, அன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி கூட அவர் உண்மையாலுமே படுத்துக்கிட்டு நினச்சாருன்னா ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பார். எதிரி கூட அந்த நிலைமை வந்துருக்கூடாது. ஸ்டாலின் எப்படி அந்த ஐயா தலைவர் சார் தோத்தார் அப்படிங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எடப்பாடியும் ஸ்டாலினும் ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி சேரலாம் வைக்கலாம் அப்படின்னு நிறையா பேர் விவாதம் சொல்கிறாங்க. ஏன் சேர்ந்தா நல்லது தான், தாய் கழகம் தான், சேர்றதுனால தப்பே கிடையாது. சேர்ந்து நல்ல முறையாக 59 சீட்டு வச்சுருக்கிற ஒரு திமுக கம்மியான சீட்டு வச்சுருக்க எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பாராட்டலாம். 100 பேர் இருந்தவன் கர்ணன் செத்து போனோடனே கௌரவமாக தோத்தாலும் தோக்கலான்ட்டு அன்றைக்கி மகாபாரத போரை யுத்தத்தில் நிப்பாட்டினாங்களே, அது மாதிரி இன்றைக்கி கம்மியான சீட்டு இருக்கிற முதலமைச்சர் வந்தாலும் பரவாயில்ல, எடப்பாடி நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குதுயா. நான் நேற்று திருப்பூர் வரைக்கும் போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 காரு பார்த்துருப்பேன். ஒரு காரில் கூட ரெட்டலை கொடியோ திமுக கொடியோ கட்டி பார்க்கல. வெறும் எம்டியாக தான் போயிட்டுருக்கு. எனக்கு அப்படியே வேதனை ஆகிப்போச்சு. சும்மா வாரம் போகையில் மாதத்துக்கு ஒருக்க போயிடலாம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காங்கேயம் கிராஸ் பண்ணலே ஒரு 500 காருனாலும் ஒரு கொடி கட்டின காரை பார்க்கலாம். ஒரு காரில் ஒரு கொடியை காணாங்க. தமிழ்நாடே சேர்த்து சுண்ணாம்பாய் போய்கிட்டு இருக்குங்க. உண்மையான நிலவரம். ஒரு கடைக்கு டீ கடையில் போய் பேசினா கூட என்னையா இப்படி ஆகிப்போச்சு, என்னையா பண்ணுறது, நம்மளாம் ஓட்டு போட்டோன்னே, ஆனால் இப்படி இடையில எப்படி ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு டீ கடையில் டீ குடிச்சுட்டு நின்று பேசிட்டு எதுக்கு மாப்பிள்ள போகலாம் அப்படின்ட்டு அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கடை வீதிக்கு போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, பேச சொல்லுவாப்போம். நம்ம போட்டோம் வரல, என்ன பண்ணுறது, நம்ம போட்டோம் வரல, இப்படி தான் பேசுகிறாங்க. உண்மை நிலவரம்.